Hey guys, welcome to Anitha Sampath Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த வெட்டிங் ரிசப்ஷனுக்கு நான் எப்படி கிளம்புறேன், நான் என்ன ட்ரெஸ் பண்றேன், என்ன ஹேர் ஸ்டைல் பண்றேன் அண்ட் எப்படி வந்து சிம்பிளா அழகா மேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து ஒரு வெட்டிங் கெஸ்ட்டுக்கான சிம்பிள் மேக் ஓவர் எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோ. ஓகே, நான் போட போற ட்ரெஸ் வந்து இதுதான். ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ல கூட நீங்க என்ன பார்த்துருக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இந்த ஃப்ராக் நான் இன்னைக்கு போடுறேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ராக். அண்ட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் இந்த சாண்டில் கலர் துப்பட்டா வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். துப்பட்டா வந்து நம்ம என்ன வெரைட்டியில் வேணால் போடலாம். ஒன் சைட் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டு போடலாம், இல்லை இப்படி யூ ஷேப்பில் போடலாம், எப்படி வேணால் போடலாம். பட் நான் வந்து இன்னைக்கு ஒரு பேர் என்ன அங்கவஸ்திரமா இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் போடுற மாதிரி மோஸ்ட்லி இதுக்கு நான் எல்லோ கலர் போடுவேன். இந்த கார்னரில் எல்லோ இருக்குன்னு. பட் இந்த வாட்டி நான் வந்து சரி ஓகே இந்த கலர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சாண்டில் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ஆரம் போட்டு இந்த லுக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். கம்மல் என்ன போட போகிறேன்னு இன்னும் நான் டிசைட் பண்ணல. ஸோ கடைசியாக மேக் ஓவர்லாம் முடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுக்குறேன். ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் இது என்னன்னா, எப்பவுமே பெரிய செயின் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கம்மல் வந்து நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கணும், குட்டியாக வச்சுக்கணும், லைக் ஸ்டட்ஸ் மாதிரி போடணும். அண்ட் நீங்கள் வந்து கம்மல் ரொம்ப பெருசாக இவ்வளோ தூரத்துக்கு போட போறீங்க கழுத்து வாய்க்கும் தான் நீங்கள் வந்து நெக்கை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். ஒன்று சின்னண்டா ஏதாவது செயின் போடணும், இல்லை செயின் போடாமல் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே ஹெவியாக போட்டு ஃபுல் ஹெவியாகவும் நீங்கள் போகலாம். அது வந்து உங்களோட ஃபங்க்ஷனை பொறுத்தது. ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக ஃபுல் ஹெவியாக போகலாம். பட் நேச்சுரலான ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நான் சொன்னது தான். ஓகே, இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் எப்போயுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிடணும். நான் வந்து ஒரு 7 o'clock போல தான் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர்நூன், ஸோ ஒரு 3 மணி ஆகுது. இந்த டைமில் நான் என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா ஃபேஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் நம்ம ஒரு ஏதாவது வெட்டிங் கிளம்புறோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டண்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃபேஸ் பேக் போடணும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ஃபேஸ் பேக் பேர் வந்து மாமா எர்த்தோட உப்டன் ஃபேஸ் மாஸ்க். இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயுர்வேதிக் நலுங்கு மாவு ஸ்மெல் வந்து வரும். அது இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக் வந்து இப்போ இன்னும் ரிவைவ் பண்ணி இன்னுமே வந்து ஃபைன் டெக்ஸ்சரோட இன்னும் புதுசாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்சரும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மூணார் vlog சீரிஸ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல வெயில நான் எந்த அளவுக்கு சுத்தினேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ சென்னை வந்ததுக்கு அப்புறமா நான் கம்ப்ளீட்டா டேன் ஆயிட்டேன், பயங்கரமா டிம் ஆயிட்டேன். அதுக்கு இந்த உப்டான் ஃபேஸ் மாஸ்க் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட டேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ரிமூவ் ஆயிட்டே வருது. உப்டான் ஃபேஸ் மாஸ்கோடைய 2 முக்கியமான ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமப்பூவும். இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே முக அழகை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ண 2 ப்ராடக்ட்ஸ். அது ரெண்டுமே வந்து இந்த உப்டான் ஃபேஸ் மாஸ்க்ல இருக்கு. அண்ட் நீங்கள் போட்ட உடனே வந்து அந்த மஞ்சளோட எஃபெக்ட் வந்து அப்படியே உங்களோட ஃபேஸை கம்ப்ளீட்டாக பிரைட்டன் பண்ணிடும். இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் மாமா எர்த் பற்றி நான் சொல்கிறேன். மாமா எர்த் வந்து நிறைய மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் மாமா எர்த்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டரை அவங்க வெப்சைட் மூலமாக ஒரு மரத்து கூட அவங்க வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ பை 2025 1 மில்லியன் மரம் வரைக்கும் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டோவாக இப்போ இருக்குது. ஸோ மாமா எர்த்தில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறது மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்குறீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எர்த்துக்கும் ஒரு மரம் நடுறது மூலமாக ஒரு நல்ல விஷயமும் செய்றீங்க. அண்ட் 2வது முக்கியமான விஷயம், மாமா எர்த்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே க்ரூவல்டி ஃப்ரீ. அதாவது எந்த அனிமல்ஸ் மேலேயும் அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காகவே அவங்க பீட்டா கிட்ட இருந்து க்ரூவல்டி ஃப்ரீ அண்ட் பியூட்டி வித்வுட் பனீஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. அண்ட் மாமா எர்த்தோட இந்த உப்டான் ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்கள் அந்த வெப்சைட்லேயே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபர் எப்போ கிடைக்கும்னா அனிதா 2021 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை நடுவுலையோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம லிப்ஸை வந்து எப்பயுமே மாய்ஸ்சர் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து லிப் பாம் அப்ளை பண்ணி லிப்ஸை வந்து சோக் பண்ணி வச்சுடுறேன் முன்னாடியே. ஓகே, ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து மேக்கப்புக்குள்ளே போகலாம். மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து அண்டர் ஐயை கன்சீல் பண்ணுறேன். கன்சீலருக்கு நீங்கள் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சொல்லப்போனால் இந்த மொத்த மேக்கப்பே நீங்கள் ப்ரஷ்ஷே இல்லாமல் பண்ண முடியும். நான் அதுக்கு கூட தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த கன்சீலர் போட்டுட்டு உங்களோட ஃபிங்கர், அதாவது ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்காக ரிங் ஃபிங்கர் அப்படின்னா ரிங் ஃபிங்கரில் தான் ப்ரெஷர் எப்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு அப்படியே நீங்கள் அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே அது ஃபுல்லாக அழகாக கவர் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் மேக்கப் தான். நான் கன்சீலர் போட மாட்டேன். நான் அந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸோட சேர்த்தே மேக்கப் பண்ணுவேன். எனக்கு அப்படி பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். அது பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் பார்த்த எல்லா மூணார் vlogsலுமே நான் கண்ணு கீழே எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் பிம்பிளில் அங்கங்கே மட்டும் ஸ்பாட்டில் மட்டும்தான் குட்டி குட்டி ஃபவுண்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். பட் இது வந்து வெட்டிங்க்கு போகிறதுனால தான் நான் வந்து அண்டர் ஐயை கவர் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ப்ரஷ் சம்டைம்ஸ் தேவைப்படும், சம்டைம்ஸ் தேவைப்படாது. அந்தந்த ஸ்பாட் மேலே மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வைக்க போகிறீங்கன்னா ப்ரஷ் தேவையில்லை, ரிங் ஃபிங்கர்லேயே வச்சிடலாம். பட் நான் ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேங்கிறதுனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ்ஷை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஒரு 250 ரூபீஸ்க்கு ஒரு 9 ப்ரஷ் வந்தது. அதில் ஒன் ஆஃப் த ப்ரஷ் தான் இது. ஆனால் ரொம்ப பெரிய காஸ்ட்லியான ஒரு 4000 ரூபாய் ப்ரஷ் செய்கிற வேலையை ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரஷ் எனக்கு செஞ்சுடுது. அதனால் நான் பல வருஷமாக இது என்னோடய மேக்கப் பேக்கில் ரொம்ப பாரம்பரியமாக வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, ஃபவுண்டேஷன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்ணுக்கு போயிடலாம். கண்ணு முடிஞ்சாலே வந்து 90% வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ கண்ணில் வந்து ஃபஸ்ட்டு ஐ ஷேடோக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஐ ஷேடோ ரொம்ப நேரம் நிற்கணும்னா ஐ ஷேடோக்கு ப்ரைமர் இருக்குது, அதை போடலாம். நான் எலாபரேட்டாக வீடியோ மேக்கப் போடும்போது நான் அப்போ வந்து அந்த ப்ரைமர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போ சிம்பிள் மேக்கப்ன்றதுனால நான் அப்படியே டைரெக்டாக வந்து ஒரு டார்க் கலர் ஐ ஷேடோவை அப்ளை பண்ணுறேன். இதே ஐ ஷேடோவை ஒரு ஆங்குலர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ண மாதிரி ஒரு ஆங்கிள்டாக இருக்கும். இந்த ஆங்குலர் ப்ரஷ் வச்சு அந்த ஐ ஷேடோவில் இருக்க ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். பிளாக்கும் யூஸ் பண்ணலாம், பட் பிளாக் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபேக்காக தெரியும். இந்த மாதிரி ப்ரௌன் யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். டார்க் கலர் ஐ ஷேடோ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலர் ஐ ஷேடோவை கொஞ்சமாக எடுத்து கார்னர்ஸில் மட்டும் 2 கண்லேயும் வைக்க போகிறேன். ஸோ இப்படி வைக்கும்போது கண் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் மைக்கு போகிறேன். இந்த மை வந்து லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய ஒரு ஜெட் பிளாக் மை. இந்த மை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு எலாபரேட் வீடியோ போட்டால். ஸோ இந்த மை வச்சு ஒரு நார்மல் மை வைக்கிற ப்ரஷ் வச்சு நான் வந்து மை வச்சுக்கிறேன். வெட்டிங்க்கெலாம் போகிறதுனால தான் இந்த மாதிரி காஜல் வந்து தனியாக யூஸ் பண்ணி ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணுறேன். சிம்பிளாக வந்து போகணுன்னா அதை நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மேக்கப் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் இது வந்து நம்ம வெட்டிங்க்கு போகிறோன்றனால ரொம்ப நேரம் தாங்கணும் மை அப்படிங்கிறனால நான் இந்த மையை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதே மையை நான் கீழேயும் வைக்கிறேன், பார்த்து வைங்க. கண் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன ஐ ஷேடோ பேலட் இருக்கு இல்லையா, அதில் ஆங்குலர் ப்ரஷ்ஷை வச்சு அதில் ஒரு ப்ரௌன் கலர் அண்ட் பிளாக் கலர் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம போட்ட மை இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் லைனுக்கு கீழே அப்படியே குட்டி குட்டியாக டேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண் வந்து பார்க்குறதுக்கு தூரமாக இருந்து பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். நடுவில் நம்மளோட மூக்கு இருக்கு இல்லையா, இதுக்கப்புறமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 கண் இருக்குது. இந்த 2 கண்ணும் நல்லா தள்ளி இருக்குது அப்படின்னா அந்த மூக்குக்கு கொஞ்சம் கிட்ட வரைக்கும் உங்களோட மையம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கண் வந்து தூரமாக இருக்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த மூக்கை ஒட்டியே அந்த 2 கண்ணும் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த கார்னர்ஸில் மை வைக்காமல் கொஞ்சம் மையை பாதியிலேருந்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் மூக்கிலேருந்து கண் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ மேக்கப்பை வச்சு நம்ம ஃபேஸில் என்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் போகிறேன். லிப்ஸ்டிக் நான் டார்க் லிப்ஸ்டிக் எங்கேயுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். ஈவன் நியூஸில் உட்காரும்போது கூட நல்ல நியூட் கலர் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து டார்க் கலர் ஒன்று ட்ரை பண்ணலாம். பிகாஸ் வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் மேக்கப்புக்கு, பட் அதுலேயும் ரொம்ப டார்க் கலர் போடல. சரி, ஃபஸ்ட் டைமாக ஒரு டார்க் கலர் போடலாமேன்னு சொல்லிட்டு இந்த டார்க் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து போடுறேன். என்னோடய ட்ரெஸ் மரூன் கலர் தான், பட் இது வந்து கொஞ்சம் மெஜந்தா கலர் மாதிரி ஒரு பிங்கிஷ் டோனு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ்டிக்கே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் ப்ரைடல் மேக்கப்லாம் நடுவில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட லிப்ஸ்டிக் வேறு வாங்கி வச்சிட்டேன். அதை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரில. அதில் இருக்க முக்கால்வாசி லிப்ஸ்டிக் வந்து டார்க் கலர் தான். அதை எப்படியா தீர்த்து தான் நான் ஆகணும், அதனால தான் போடுறேன். அண்ட் அடுத்ததாக ரொம்ப மைல்டாக நான் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்றனால நான் பவுடர் போட்டேன்னா இன்னும் ஸ்கின் ட்ரையாக தெரியும். எனக்கு ஒரு ஷைனியர் ஃபினிஷ் இருந்தால் தான் பொதுவாக பிடிக்கும். ஸோ பொதுவாக நான் பவுடர் போட மாட்டேன். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாமா? ஓகே, மேக்கப் ஓவர். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பிகாஸ் எனக்கு ஆப்போசிட்டில் லைட் இருக்குது, பட் ஆக்சுவலி லைட்டாக தான் இருக்கும். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து இவ்வளோ ஹெவியாக நான் எந்த இடத்துலையும் போட்டுட்டு போகவே மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு டார்க் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலாம், டார்க் ட்ரெஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்து ஒரு வெரைட்டியாக ட்ரை பண்ணலாமே இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நான் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணதுனால அந்த லைட்டாக கார்னர்லேருந்து ஹேர் விட்டுருக்கேன். நடுவுலேருந்து ஹேரை விடாதீங்க, கொஞ்சம் கார்னர்லேருந்து ஹேரை விடுங்க. அண்ட் பேலன்ஸ் ஹேரை இப்படி பிடிச்சிருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க எப்படி வந்து பஃப் வைக்கணும்னு. நீங்கள் பஃப் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த இடத்த வாரிட்டு ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹேரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணாலே மேலே ஒரு மவுண்டன் மாதிரி ஆகிடும். அப்படியே வச்சு கிளிப் பண்ணிவிடுங்க. திரும்ப கீழே வராத மாதிரி நல்லா டைட்டாக கிளிப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பஃப் வச்ச மாதிரி இருக்கும். சுத்தமாக வந்து வால்யூமே இல்லைன்னா கொஞ்சம் பேக் ஹோம் பண்ணுற மாதிரி தேவைப்படும். கொஞ்சம் வால்யூம் இருக்குன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் நான் வச்ச பஃப் பார்த்துருப்பீங்க, அந்த ஹேர் ஸ்டைல்லையும் நீங்கள் வெளியே போகலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இப்போ எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குன்றதுக்காக 2 கார்னர்ஸ்லையும் நான் வந்து ஹேர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பஞ்ச் ஆஃப் ஹேர் கொஞ்சமாக 2 கார்னர் எடுத்து
அதை வாரி ஸ்மூத் பண்ணுறேன். மெஸ்ஸி லுக் கிடையாது, ஸ்மூத் லுக் தான். ஆல்ரெடி நம்ம கிளிப் பண்ண இடம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழே இல்லை அதே இடத்துல வச்சு இன்னும் சேர்த்து கிளிப் பண்ணிடுங்க. ஓகே, இதான் என்னோட ஃபைனல் லுக். அண்ட் இந்த மோதிரம் வந்து எனக்கு ரம்யா பாண்டியன் கிஃப்ட் பண்ணா பிக் பாஸ் ஹவுஸில். அதுதான் இந்த மோதிரம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் முதல் முறை அதை வந்து வேர் பண்ணிட்டு வெளியே போகிறேன். அண்ட் தேங்க்யூ ரம்யா பாண்டியன். அண்ட் இதான் என்னோட ஃபைனல் லுக். வீட்டில் மற்றவங்களாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து ஹேரை கேர்ள் பண்ணிக்கலாமா இல்லைனா வந்து டைம் எடுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன். பட் இப்போதைக்கு என்னோட நேச்சுரல் ஹேர்லேயே என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதான் என்னோட ஃபைனல் லுக் ஆஸ் அ வெட்டிங் கெஸ்ட். பசங்களாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்வீங்க, என்ன சிம்பிள் மேக்கப்னு சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ பிரைட்டாக இருக்கீங்கன்னு கேட்கலாம். பட் இந்த லைட்டிங்கில் மேபி நான் பிரைட்டாக தெரியலாம். பட் ஆக்சுவலி நான் ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் வந்து பண்ணியிருக்கேன். அதனால் எல்லா கேர்ள்ஸும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறந்துடாதீங்க, மாமாவத்தோட உப்டான் ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அனிதா 2021 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.